கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அந்நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரும் ஆசீர்வாதங்கள் என்பதே. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் ஈசாக்கின் காலத்தில் உண்டானது. ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திற்கு கேரார் ஊருக்கு போனான். பிறகு ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில்தானே 100 மடங்கு பலனை அடைந்தான். அதைக் கண்ட அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் பலவானுமாக இருக்கிறாய் என்றான். பிறகு ஈசாக்கு கேராரூரில் 2 நீர் ஊற்றுகளை துறவுகளை வெட்டினான். அந்த ஊரார் இது தங்களுடையது என்று சொல்லி வாக்குவாதமும் கலகமும் பண்ணினார்கள். அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டான். பின்பு ஈசாக்கு அங்கே இருந்து பெயர்செபா என்ற இடத்திற்கு போனார். அங்கே அபிமெலேக்கு ஈசாக்கினிடத்தில் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான். ஏனென்றால் ஈசாக்குடன் தேவன் இருக்கிறார் என்பதையும், அதனால் ஈசாக்கு மிகவும் பலத்தவனாகி ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கிறான், ஈசாக்கினால் தங்களுக்கு எந்த ஆபத்தும் நேரிடாதபடிக்கு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டான். ஈசாக்கும் அவனுக்கு விருந்து செய்து அவனை சமாதானமாக அனுப்பினான். அந்த நாளில்தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் நமக்கு மிக பெரிய அற்புதங்களை நடப்பிப்பார். நாம் அநேக சந்தர்ப்பங்களில் போராட்டங்களின் மத்தியில் இருக்கும்போது, பலகீனமாய் இருக்கும்போது நம்மை அநேகர் ஒன்றுமில்லாமல் செய்துவிட வேண்டும் என்று ஆலோசிக்கும் போது நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருந்தால் கர்த்தர் நம்மை அற்புதமாக பரிபூரணமாக ஆசீர்வதித்து உயர்த்துகிறவராயிருக்கிறார். ஆனபடியால் கர்த்தரிடத்தில் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எப்போதும் உம்மையே சார்ந்து கொண்டிருக்கும்படிக்கு கிருபை தாரும், எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.